ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தோம். அது நம்ம அறுவடை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இருக்குதா? மாடு சாப்பிடல? செடி இப்படி படர்ந்துக்கிட்டே போதாட்டு இருக்கு. ஈரமாக தானே இருக்கு மண்ணு, அதெல்லாம் டக்குன்னு வந்துடும். இதுதாங்க, இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. இதெல்லாம் புல்லு. இந்த கொடி எடுத்துட்டு மறுபடியும் இது பண்ணலாமா? கொடி கிழங்கு மட்டும் நம்ம எடுத்து விட்டு அந்த கொடி இருக்கிறதுல அப்படியே மண்ணில் ஊடி வச்சா திருப்பியும் வேற சக்கரவள்ளி கிழங்கு வந்துருமா? இந்த செடி நம்ம எங்கே வாங்கிட்டு வந்திருந்தோம்? இந்த செடி எங்கே வாங்கிட்டு வந்தோம் நம்ம? சேலத்தில் தான். சேலத்துலையா? எக்ஸிபிஷன்லேயே வாங்கிட்டு வந்தோம். ஈசா கண்காட்சி ஒன்று போட்டிருந்தோம். அப்படியா? இதே தெரியல. இந்த சக்கரவள்ளி கிழங்கும் பார்த்தீங்கன்னா ஈஷாவில் கண்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே தான் இந்த செடியாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒன்றால சாமி இங்கே வாங்க. இது செடி இல்லை, கொடி. கொடி கொடியாகவே இருந்துச்சுங்க. அது கொடி கொண்டு வந்து கொஞ்சோண்டு தான் நெட்டு வச்சோம். ஒரு 1-1.5 அடி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இதாக படர்ந்துருச்சு. இது எடுத்துகிட்டா மாட்டு பசங்களுக்கு நல்லா தீனி இல்லை. பாருங்கள் இதிலிருந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங்கு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே போய் அங்கே போய் இங்கே பாருங்கள், இதிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குது செடி. இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் போயிருச்சுங்க செடி. ஒரு 4 வகையான கொடி இருக்கு. 4 வகையான கொடி இருக்கா? இங்கே பாருங்க தான், அந்த கத்திரி புழு கடலில் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே அந்த கொடி தான். பாருங்கள் அது வரைக்கும் போயிருக்கு. அப்படியா? எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு 3 வெரைட்டி இருக்கு நான் பார்த்தது வரைக்கும். ஏங்க 3 வெரைட்டியா? பாப்போம். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணும், செடி பிடுங்கணும். செடி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கம்பி வச்சு எடுத்தால் தான் கிழங்கு வரும். அப்புறம் அப்பா எடுக்கிறாரு. நல்லா மண் ஈரமாக தான் இருக்கு. இது எப்படி கிழங்கு எடுக்குதுன்னு கூட தெரியாதுங்க எங்களுக்கு. வந்துருச்சு கிழங்கு. சூப்பர் சூப்பர். வெள்ளை கலர் உடஞ்சிருச்சா கிழங்கு? ஆகும், எல்லாம் கழுவி போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது எல்லாரும் வேவிச்சு தான் சாப்பிடுவாங்க, பச்சையாவே சாப்பிடுவாங்க. அது கிழங்கு இருக்குங்க உள்ளார, மண்ணுக்குள்ள இருக்குங்க. ஓகே ஓகே வைங்க. இதெல்லாம் எல்லாம் உடஞ்சிட்டு வருது. ஆமா, அது இன்னும் கடப்பாறையா? அது காது கேட்காது. நீங்க சின்ன கடப்பாறை எடுத்து வாங்க. பெருசேவா? அழகா இருக்கு. கிழங்கு அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு. வெளிய வந்து உள்ள போதா? எதுவும் கண்ணா? கையில எப்படி பிடிச்சுக்கோங்க, பிடிச்சி அப்படி தூக்கி போடுங்க, கண்ணுக்குள்ள அங்கேயே போய் உக்காந்துக்கும். சரியா? இது டேஸ்டா இருக்கும், இது இனிப்பா இருக்கும், வாசனையா இருக்கா? பரவாயில்ல, கிழங்கு நல்லா வந்திருக்கு. இது என்ன பண்ணா, கிழங்கு எடுத்துட்டு இந்த செடியை மறுபடியும் எங்கேயாவது நெட்டு வைக்கணும். அப்பதான் மறுபடியும் இதே மாதிரி கிழங்கு வரும். அது மாதிரி அக்கா இருக்காங்கல்ல அங்க மாதிரி இதையே நோண்டாலாமா? இது மட்டும் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். அப்படியா? அப்பா அன்னைக்கே சொன்னாரு எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்பதான் கொடி இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை தியா. கூட எடுத்து வந்துடலாமா? கூட இல்லை கிழங்கு போட்டுக்கலாம். எந்த கூட? அந்த சட்டி இருக்குல்ல, அது எடுத்து வாங்க.
ஆமாம், இந்த கிழங்கு நோண்டுறதுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஆயுதத்தை கொண்டு வராங்கன்னு. பாருங்க எவ்வளோ பெரிய ஆயுதம்ட்டு. இந்த கொஞ்சோண்டு கிழங்கு எடுக்கிறதுக்கு அது ஈரமாக தாங்க இருக்குது மழை பெஞ்சு. அப்பயும் நாங்கள் இதை வச்சு தான் எடுப்போம். ஆமாம் ஆமாம், ஆழமாக இருக்குது. இப்போ பாரு அப்போ நோண்டுற எப்படி சல்லுன்னு வருது பாரு மண்ணோட. எங்க ஃபஸ்ட்டு கொடி எடுத்துடணுங்க. கொடி எடுத்துடலாமா? கொடி மேலே அப்படி எல்லாம் எடுத்து விட்டுறணும். கத்தி என்ன கத்தி? கையிலே எடுத்து விடுங்க. இதுன்னு கிழங்கு மேலேயே இருக்கா? இதுன்னு மேலேயே இருக்கு கிழங்கு. இது ஒன்று அப்போ நோண்டி பார்த்தது. ஓஹோ, சாம்பிளுக்கு பார்த்தீங்களா? சட்டி 20யா? மேடம் எங்கே போகிறீங்க? இங்கே வா வா வா, வேலை இருக்கு, வாங்க இங்கே. ஹெல்ப் பண்ணும்ல. கிழங்கு சாப்பிடவே சாப்பிட மாட்டியா? அப்புறம் என்ன, வா. கிழங்கு சமைச்சு சாப்பிட்றதே உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறோம். ஆமாம், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஏய் வாங்க. சாப்பிட மாட்டாளாம்மா. ஆமாம் ஆமாம். சரி, இதை எடுத்துகிட்டு எங்கே வைக்கலாம்? இது கீழே கொண்டு போய் பாக்கு தோட்டத்தில் வச்சிடலாம். இந்த தென்னை மரத்து இதில் இருக்குல்ல, வாய்க்கால் ஓரமா. போடு சாப்பிடாதுப்பா. அப்பா உங்க மேல உள்ள போடு. ஏன் கல்கி? நானமா பண்ணேன். இருக்கு இருக்கு இருக்கு, உள்ளார இருக்கு இருக்கு. நவரு நவரு கல்கி. கல்கி நவரு. அப்ப தோன்றாதா? நவருடா. நவரி. நீங்க செப்பல் எடுத்துக்கற. முழுசா கட்டாகாம எடுக்கணும். கட் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு ஆகாது. வருது வருது. இரு இரு இரு, முழுசா வரட்டும். கேரட் மாதிரி. ஐ சூப்பர். இதே மாதிரி நமக்கு எத்தனை கிழங்கு வரும்? நிறைய வரும். வேணுங்கிறப்ப பிடிக்கலாமாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா. இன்னும் ஸ்நாக்ஸ் இருக்காது சம்மர் டைமுக்கு. சம்மரா விண்டரா ரெயினியா எதுவுமே தெரியல. இப்போ ஏதோ அப்பப்போ வெயில் அடிக்குது. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா வேறு பெருசா இருக்கு பாருங்க. இந்த வேறு பாருங்க நல்லா பெருசா இருக்கு இந்த இடத்துல. அதோ வேறு விட்டு ஒரு அரடி தள்ளி நோன்றதுதான் இருக்கு. என்ன அப்படி கிழங்கு மேலே அடிபட்டு கிழங்கு இதாயிரும். கிழங்கு நிக்கோடு நான் எடுக்கிறேன். அடிபத்துருமா? ஏமா அடிபட்டு இருக்கு? அது என்ன குழந்தையாமா? ஆமாங்க. என்னது கல்லா? எங்க கை வைத்தாலும் கல்லு. வேர் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. மொத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல எந்த வேருக்குள்ளே எவ்வளோ என்ன காய் பாருங்க. பாருங்க செடி பாருங்க புதுசு புதுசாக வந்திருக்குது. இதோ நிறைய சைடில் முளை போட்டு செடியாக வந்திருக்குது. நீங்கள் வாங்கிட்டு வரும்போது வேறாவே இருந்துச்சா? வேர்லாம் இருக்காது, சும்மா கொடி தான். கொடி தானா? இப்போ எல்லாத்துலேயுமே வேர் இருக்கு. இதை கட் பண்ணி ஒரு 100-200 வைக்கலாம். அப்போ இதே தோட்டமாக கூட போட்டுடலாம் மாட்டேன் இந்த வெயிலில். போட்டுடலாமா? பரவாயில்ல, இதை வந்து எருமை எதுவும் பண்ணலையே. எருமை இந்த பக்கம் எதுவும் அதிகமாக வரல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுது மண்ணோட மண்ணாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நல்லா குண்டு குண்டு கொழுன்னு இருக்குது. இது மண்ணுக்குள்ள இருந்து புதையல் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்ல? ஐயோ எவ்வளோ பெருசு, பீட்ரூட்டோட பெருசு, குச்சிக்கிழங்கு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு.
சக்கரவள்ளி கிழங்கு. ம் இது நான் இதுக்கிட்ட வந்துருச்சு, அழகா வந்துருச்சு. ஐயோ எவ்வளோ பெரிய கிழங்கு! இதே 1/2 கிலோ வந்துருமாட்டிருக்கு. அழகா இருக்குது. மண்ணெல்லாம் எடுத்தியா? மண்ணியா? மேலே பாருங்க. இதுல வேர் முளைக்குது. வேர் முளைக்குதா? கிட்டா? இல்லை கழுவணும், கழுவிட்டு தான் வேக வைக்கணும். அழகா இருக்கு. கியூட்டா இருக்கு. ஹலோ 1 2 3 மை டெஸ்டிங். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கிழங்கு இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து செடி வச்சோம் இல்லைங்களா, அதில் தான் வந்து எடுத்தால் கிழங்கு நல்லாயிருக்கு. இது சைடில் பரவுறதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு இன்னும் கொஞ்சம் நாளாகணும் எடுக்கிறதுக்கு. பாருங்க, அப்படியே வேறு முத நம்ம வச்சப்போ சின்னதாக இருந்துச்சு இல்லைங்களா, அது இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது எடுக்க முடியாது, இது மட்டும் தான் எடுக்க முடியும். இதான் மொத்தமாக அது பெருசு தான் எடுக்கணும், சின்னதாக எடுக்கக்கூடாது. இல்லை இது எடுக்க முடியாது. இல்லை அது சும்மா அதுவும் கிழங்கு இருக்கு இருக்கா? கேட்டுருச்சு. ஓ மண்ணு மூடல, மண்ணுக்குள்ளே இருந்தால் தான் நல்லா இருக்கு. நோண்டு எடுத்துறேன். கரெக்டாக இருப்பது அதான் அந்த இலைக்கு உள்ளே வரும். வந்து விட்டது. அது ஒரு கொடி போகுது. ஏதோ இது ஒரு கிழங்கு. இங்க பாருங்க. கிழங்கு ஏதோ தொட்டாலும் முடியுது. அதெல்லாம் வேற வேறு கொடியில் படர்ந்து போச்சு. இல்லை மண்ணு அணைச்சிருக்கணும். ஆமாம், ஓட்டே இருக்குப்பா. கெட்டுருச்சு, இதாகாதே. அது நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மண் நம்ம அடியில் இருந்துச்சுங்களா, இது வந்து அடிக்கிழங்குங்க. இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மேலே பார்த்திங்கன்னா மண் இங்கேருந்து கொஞ்சம் இன்னும் நல்லா உள்ளே மூடி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிழங்குமே நல்லா இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்டான மாதிரி இருக்குது இந்த கிழங்கு, இந்த இடம் மட்டும். அடுத்த கிழங்கு வளர்ந்துட்டு இது பாருங்கள், உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கிழங்கு நல்லா இருக்குது. அடியில் போன கிழங்கு சூப்பராக இருக்குது. இது பாருங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. அது உடைச்சிரு. உடைக்க முடியும், வெட்டிக்கலாம். போட வெட்டிக்கலாம், கத்தியில் வெட்டிக்கலாம். அதான் அது கொடியை பிச்சு விட்டுரு, கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கு. செடி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வச்சோன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த மாதிரி தொலைவி தான் வேறு எந்த இடத்துல நல்லா மொத்தமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த இடத்துல தோன்றது தான் இருக்குது. ஏன்னா வச்ச இடத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியே பார்த்திங்கன்னா நிறைய வேர் பிடிச்சி வந்துருச்சுங்க. அப்போ நம்ம அதை வந்து நோண்டணும்னா வைங்களேன், கிழங்கு சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி வேர் நம்ம ஃபஸ்ட்டு செடி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி தொலைவி கண்டுபிடிச்சி மொத்தமாக இருக்கிற வேரை வந்து நோண்டி எடுக்கணும். அதான் கிழங்கு நல்லா இருக்குது. உள்ளார கடப்பாரை விட்டு நோண்டுறப்போ
பாப்பு இது பாருங்க, இன்னொரு இடத்துல கிழங்கு. அது ஒன்று, இங்கே 2 இருக்கு. கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிலு ஜிலு ஜில்லுன்னு இருக்குங்க. மழை அப்படியே தூறிக்கிட்டே இருக்கு, மோடமாக இருக்கு. மழை தூறுதுங்க, காற்று பாருங்க எப்படி அடிக்குதுன்ட்டு. இங்கே தானே இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கெல்லாம் வந்து இதை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம போய் இதை வாஷ் பண்ணிட்டு வேக வச்சா முடிஞ்சுது. இன்னும் கொடியெலாம் இருக்குது. அப்போ வேணுங்கிறப்ப அப்பப்போ நோண்டி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸ். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். வாஷ் பண்ண போகிறோம். ஆமா, நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிக்கணும். கழுவியாச்சா? சூப்பரா நல்லா சூப்பராக இருக்குது.